இப்போ இந்த ஸ்ரீவிஜயா பேரரசு கீழே இருக்கிறது தான் மலேசியா, சிங்கப்பூர்லாம். இப்போ பிரிஞ்சது தானே அது, ரைட்டா? அங்கே போய் அங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் இருக்குது, அதாவது வாய்க்கால் மாதிரி, அது வழியாக போனால் தான் சைனாவுக்கு போக முடியும். அப்போ இங்கேருந்து கிளம்பி சைனா வரைக்கும் போயிட்டு வந்திருக்கான். உலகம் பூரா போயிருக்கான். ராஜேந்திர சோழன். ஆமாம், சைனா பார்டர் வரைக்கும் போயிருக்காங்க. ராஜராஜ சோழன் இருக்கும்போது போய் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பண்ணியிருக்காங்க. வடக்கனை பிடிச்சி அடி சாவடி அடித்து அதை கைப்பற்றி பண்ணிக்காரு. அது போக மராத்தி சாம்ராஜ்யம் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் கல்யாண் பகுதியா, கல்யாண் தான் பொது தலைநகரம். மகாராஷ்டிரா, இப்போ மகாராஷ்டிரான்னு சொல்கிறாங்க இல்லை, இப்போ நம்ம தமிழ்நாடுன்றோம். எப்போ வந்து சுதந்திரத்துக்கு முன்னே அண்ணா கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி சேர சோழ பாண்டிய நாடு தான். அதே மாதிரி அங்கே உள்ள கல்யாண் தான் தலைநகரம். மும்பை வந்து பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கப்புறம் தான் மும்பை கடற்கரையோர தலைநகரம். எப்படி சென்னை வளர்ந்துச்சோ பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கப்புறம், எப்படி அதே மாதிரி மும்பை, கொல்கத்தா, இது எல்லாமே பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கப்புறம் வளர்ந்த தலைநகரங்கள்.